எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கார் மெக்கானிக். என்னோட மெக்கானிக் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கோவோட கார்ட்லெஸ் இம்பேக்ட் ரிஞ்ச் வந்து வாங்க போகிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நான் வந்து பை பண்ணி வாங்க போகிறேன். இப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பை பண்ணிட்டேன். ஸோ நான் பை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 6800 சில்லற தான் இருந்தது. இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு 10 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹1000 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அமேசானில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இங்கே பாருங்கள், இவ்வளோ லாஸ்ட் பர்ச்சேஸ் திஸ் ஐட்டம் சொல்லிட்டு வந்துருச்சு. நான் ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நான் வந்து இது இல்லாத பார்த்தீங்கன்னா இங்கோவில் தான் நிறைய கம்பெனியில் இம்பேக்ட் இன்ச்சஸ் இருக்குது. இங்கோவில் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா இங்கோவில் கார்ட்லெஸ் டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 வோல்டு சேம் பேட்டரி தான் எல்லாத்துக்குமே. இம்பேக்ட் ரிஞ்சாக இருக்கட்டும், இல்லை இம்பேக்ட் ட்ரில் மிஷினாக இருக்கட்டும், இம்பேக்ட் கிரைண்டிங் மிஷினாக இருக்கட்டும், இல்லை இம்பேக்ட் ஏர் ப்ளோயர், எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சேம் ஒரே பேட்டரி தான் இருக்குது. அதில் வந்து 2 ஆம்ஸ் அண்ட் 4 ஆம்ஸ் தான் டிஃப்ரெண்ட் இருக்கே தவிர மற்றபடி சேம் பேட்டரி தான் எல்லாத்துக்குமே. பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டரியில் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கோவில். அதுக்காக தான் நான் இங்கோ ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கோ ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்னபிளும் அப்படியே நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ரிட்டர்னபிள் இருந்தது. 7 டேஸ் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கூட இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அமேசானில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நான் அமேசானில் தான் பை பண்ணேன். ஆனால் நான் பை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 6900 தான் இருந்தது. அதாவது 6835 840 தான் இருந்தது. ஸோ ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. ஜஸ்ட் வந்து ஒரு 10 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் பார்க்கலாம். நம்ம வந்து என்ன ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. அன்பாக்சிங் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து டெலிவரி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், அமேசான் பேக்கேஜ் இது வந்து இந்தியா போஸ்ட்டில் வந்தது. ஸோ அவங்க வந்து போஸ்ட்டில் அனுப்பிச்சிட்டாங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். என்னோட இங்கோவோட கார்ட்லெஸ் இம்பேக்ட் ரிஞ்ச். இதில் வந்து இன்வாய்ஸ் அமைச்சிருக்காங்க. இன்வாய்ஸில் பார்த்தீங்கன்னா 6849 தான் போட்டிருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பண்ணலாம் பாக்ஸை. பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், இங்கோவோட 20 வோல்ட் லித்தியம் அயன் இம்பேக்ட் ரிஞ்ச். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்குறாங்க. மாடல்னு பார்த்தீங்கன்னா CIWLI 2038 மாடல். ஸோ இதுலேயே வந்து பேக்கேஜில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2 பிட்டு, 2 பாக்ஸு, இம்பேக்ட் ரிஞ்சு, பேட்ரி, 2 பேட்டரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணலாம். தலைகளை ஓப்பன் பண்ணேன். தலைகளை ஓப்பன் பண்ணிட்டேன். தென் ஓப்பன் பண்ணியாச்சு. 2 பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, 19, 21. பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி. இங்கோவில் 20 வோல்டு 2 ஆம்ஸ் பேட்டரி, 2 பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர். இங்கோவோட சார்ஜர் இது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 300 nmல ஒரு இம்பேக்ட் ரிஞ்ச்.
வந்து 3 லேயர் என்எம். பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த கப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு, இப்போ இங்கே வர மாட்டேங்குது. கப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டு ஆன் ஆகிடும். இதில் வந்து பேட்டரியோட பவர் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். பேட்டரி வந்து லோ பேட்டரியில் இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட் லைட்டு தான் எரியுது. இங்கே வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிருக்கு. கலப்புறதுக்கும் டைப் பண்ணுறதுக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அகைன் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு கழட்டினோம்னா வந்துடும் பேட்ரி. அப்புறம் இதுவும் ஒரு பேட்ரி. இதில் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இதில் சார்ஜ் வந்து 2 பாயிண்ட் இருக்குது, 2 லைட் எரியுது. நமக்கு சார்ஜ் வேணும்னா ஜஸ்ட் வந்து பேட்டரியை சார்ஜரில் போட்டுட்டு ப்ளக் பாயிண்ட் ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ஆன் ஆகும். சாரி, பவர் இல்லை, அதனால் இப்போ சார்ஜ் போட முடியாது. பவர் வந்ததுக்கப்புறம் நான் சார்ஜ் போட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் இருக்குது. ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணாவே எல்இடி லைட் ஆன் ஆகிடும். இதில் வந்து ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் இருக்குது. எவ்வளோ அந்த அளவுக்கு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோவாக வந்து ஆன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம போல்ட் நட்டு கழட்டுறது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக தான் இருக்கும், ஏன்னா உள்ளே வந்து இது இருக்குது, அந்த ரிங்கு இருக்குது, மெட்டல் ரிங்கு. அது வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் இருந்துச்சு, நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட அடுத்த வீடியோவில் போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்டரிஸ் வந்துருக்குது. நான் முன்னாடியே சொல்ல மாதிரி இங்கோ ப்ராடக்ட் ஏன் நான் சூஸ் பண்ணது நான் வீடியோ வந்து சொல்லியிருக்கேன் முன்னாடியே. ஏன்னா இங்கோவில் வந்து கார்ட்லெஸ் டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டூல்ஸுக்கும் சேம் பேட்டரி தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கோவில் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சேம் பேட்டரின்றதுனால ஃபியூச்சரில் கார்ட்லெஸில் ட்ரில் மிஷின், கார்ட்லெஸில் கிரைண்டிங் மிஷின் இந்த மாதிரி ஐட்டம் வாங்கும்போது வித்தவுட் பேட்டரியில் கிடைக்குது ஆன்லைனில். பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இந்த பேட்டரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா 20 வோல்ட்டில் 2 amps பேட்டரி இதில் கொடுத்துருக்காங்க. இதில் 4 amps பேட்டரி வரும். 4 amps பேட்டரின்றது ஹெவி டூல்ஸுக்கு தான் 4 amps பேட்டரி கொடுப்பாங்க. அதனால் வந்து ஃபியூச்சரில் நம்ம வந்து 4 amps பேட்டரி தனியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பற்றி பார்த்தோம். ஸோ இம்பேக்ட் ரேஞ்ச் வந்து நல்லா இருக்குது, குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் பாக்ஸ். அதில் டூல்ஸ் எடுத்துகிட்டு போகிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் முன்னே சொன்ன மாதிரி இங்கோவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கோவில் கார்ட்லெக்ஸ் டூல்ஸில் எல்லாத்துக்கும் சேம் பேட்டரியாக இருக்கும். ஒன்று வாங்கினாவே பார்த்தீங்கன்னா வித்தவுட் பேட்டரியில் நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்குது. பேட்டரி இல்லாமல் ட்ரில் மிஷின், கிரைண்டிங் மிஷின், ப்ளோயரு, இந்த மாதிரி வித்தவுட் பேட்டரியில் மிஷின் மட்டும் வருது. ஸோ இருக்கிற இந்த கார்ட்லெஸ் இதில் கொடுக்குற பேட்டரியை பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற ப்ராடக்ட்டுக்கும், அதாவது மற்ற டூல்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இங்கோவில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அன்பாக்சிங் அண்டு ரிவ்யூ பற்றி பார்த்தோம். நம்ம இங்கோவோட
கார்ட்லெஸ் இம்பேக்ட் ரேஞ்ச் 300 nmல. ஓகேங்களா?